வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம துபாய் ட்ரிப்போட தோ க்ரூஸ பத்தி தாங்க பார்க்க போறோம். நாங்க துபாய் வந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 2 இடம் சுத்தி பார்த்தோங்க. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் கார்டன். அது வந்த உடனே நேரா ஏர்போர்ட்ல இருந்து டைரக்ட்டா அங்க போயிட்டோம். மிராக்கிள் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்க போன இடம் தான் தோ க்ரூஸ். அந்த நைட் வியூவ பார்க்கறதுக்காக தான் நாங்க போனோம். நாங்க எந்த டைமுக்கு எங்க சுத்தி பார்க்க போணும்னாலும் வேன் ரெடியா வந்து நின்னுருங்க. அந்த வேன்ல ஏறி நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் எங்கள கொண்டு வந்து அத டிராப் பண்ணிட்டு போயிடும் அந்த வேனு. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் பண்ணி அந்த ஷெட்யூல்டு ஒதுக்கிட்டாங்கங்க. அந்த ஷெட்யூல்டு படி எங்கள சுத்தி காமிச்சு 6 நாள் ஷெட்யூல்டு. அந்த 6 நாளுமே எங்களுக்கு சூப்பரா பக்காவா அரேஞ்ச் பண்ணி குடுத்திருந்தாங்க. நாங்க துபாய் வந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வந்து எங்கள ஒரு பஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து மிராக்கிள் கார்டன சுத்தி பார்த்து எங்கள ஹோட்டல் ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 5 மணி வாக்குல. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி வாக்குல இன்னொரு வேன் வந்து எங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து தோ க்ரூஸ சுத்தி காமிச்சு ஒரு 11 மணி வாக்குல எங்கள மறுபடியும் ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் எங்க போணும், வரணும்னாலும் கரெக்ட்டா பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்ல கொண்டு வந்து விட்டுருவாங்கங்க. டைம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. தோ க்ரூஸ்க்குள்ள வந்தாச்சுங்க. இப்ப உள்ள போய் என்னலாம் இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்க போன 6 நாளுமே சூப்பரா என்ஜாய் பண்ணுனோங்க. ஒரு நாள் கூட 1 மணி நேரத்த கூட நாங்க வேஸ்ட் பண்ணல. எல்லாமே துபாய்ல மேக்ஸிமம் சுத்தி பார்த்துட்டோங்க. தோ க்ரூஸுமே சூப்பரா இருந்ததுங்க. போட்லயே வந்து இந்த துபாயோட வியூவ சுத்தி பார்க்கறதுமே சூப்பரா இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா எங்களோட பிளான் இல்ல. ட்ரோன் ஷோ இல்ல. சடனா அந்த ட்ரோன் ஷோ நடந்தது. ஏன்னா, நியூ இயர் பக்கமா நாங்க போனோம். அதாவது நியூ இயர்க்கு 2 நாள் முன்னாடி போனதுனால, அந்த ஷோல நாங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சதுங்க. ட்ரோன் ஷோ ஆக்சுவலா எங்களோட பிளான்ல இல்ல. சடனா பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுனோம். நாங்க போன அந்த போட்லயுமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு 2 டேபிள் ஒதுக்கி குடுத்துட்டாங்கங்க. நாங்க 18 பேருங்க அப்படிங்கிறதுனால, 18 பேர் உட்கார்ற மாரி 2 டேபிள் ஒதுக்கி குடுத்துட்டாங்க. எங்களோட டேபிள்ல நாங்க உட்கார்ந்து வெல்கம் ட்ரிங்க் குடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் குடிச்சுட்டே நாங்க வந்து அந்த போட்ல உட்கார்ந்து அந்த வியூவ பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி டின்னருமே அங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. பஃபே சிஸ்டம் தான். அதையுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இருந்த போட்டுக்கு உள்ள இருக்கிற வியூ இப்படிதாங்க இருக்கும். இதுதான் உள்ள இருக்கிற அந்த போட்டோட வியூ. இப்படிதான் இருக்கும். இதுல தான் நாங்க உட்காந்து அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப் மேல போனோம்னா டெர்ரஸ்க்கு போலாம். முன்னாடி வந்து அந்த ஸ்டெப்ல ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு அங்கருந்து பார்த்து நம்ம வீடியோ எடுக்கலாம். இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. இங்க வந்து உட்கார்ந்து நம்ம சாப்பிடுற மாரி டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாரி வெல்கம் ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த துபாயோட அழக ரசிக்கிற மாரி எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து இந்த மாரி சேர் அவங்கவங்களுக்கு ஒதுக்கி குடுத்துட்டாங்க. அதுலயுமே நாங்க உட்காந்துக்கிட்டு, அங்க வந்து வீடியோ எடுக்கிறது, அந்த தண்ணிய பார்க்குறது அது எல்லாமே நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஷோ வந்து 9:00 தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க 8:30க்குலாம் வந்துட்டோம். 1/2 அன் ஹவர் இங்க வந்து நாங்க வெயிட் பண்ற மாரி இருந்தது. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போட் கிளம்ப ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல நெறைய போட் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே அழகா லைட் ஷோவோட சூப்பரா இருந்ததுங்க. எங்க பிள்ளைங்க உடனே ஜாலியாயி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஜாலியா போச்சு. பாருங்க ஒவ்வொரு போட்டும் எவ்வளோ அலங்காரத்தோட எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நான் எங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக மியூசிக்லாம் இருந்தது. அப்புறம் இந்த டெனோரா ஷோ அதெல்லாமும் இருந்தது. நாங்க அதையுமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. போட் கிளம்ப ஆரம்பிச்ச உடனே எங்க பிள்ளைங்கலாம் ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. இப்ப நம்ம கிளம்ப போறோம், பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட நாங்க சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். போட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்க டிராவல் பண்ண போட்டு இப்படிதாங்க இருந்தது. இதுதான் மேல டெர்ரஸ். அங்க தான் வந்து நாங்க பஃபே அது சாப்பாடு சாப்பிட்டோம் மேல வந்து. அதுக்கு கீழ ஃப்ரண்ட் வியூ இதுதான். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த இடத்துல உட்காந்து பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ. போட் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோங்க. சாப்பிட்டுக்கிட்டே இந்த போட்ல வந்து நம்ம டிராவல் பண்ணணும். அதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சூப்பரா இருந்தது. அந்த ரிவர்ல துபாயோட அந்த வியூவ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு போனது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்வா இருந்ததுங்க. பாருங்க, இந்த இடத்துல நம்ம போட்ல உட்காந்துக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, நாங்களும் வந்து சரி எடுத்து நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த நான், ரொட்டி, அ ஒயிட் ரைஸு, தாலு அவங்கவங்களுக்கு தேவையானத எடுத்துக்கிற அளவுக்கு நெறைய வெரைட்டீஸ் இருந்ததுங்க. சிக்கன், மட்டன் இருந்தது. அப்புறம் தால் இருந்தது, ஒயிட் ரைஸ் இருந்தது, பாஸ்தா இது மாரி நெறைய இருந்தது. நூடுல்ஸ் இது மாரி குட்டீஸ்க்கும் நெறைய இருந்தது. அது இல்லாம வெஜிடபிள் சாலடும் இருந்தது. ஃப்ரூட் சாலட்லாம் இருந்தது. நெறைய வெரைட்டி இருந்ததுனால, அவங்கவங்களுக்கு தேவையான ஃபுட் எடுத்து சாப்பிடுற மாரி நல்ல நெறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க.
நாங்க சாப்பிட்டுக்கிட்டே அந்த ட்ரோன் ஷோவையும் என்ஜாய் பண்ணோம். பாருங்க ட்ரோன் எங்கேருந்து வருதுன்னு. இப்படிதாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து வந்து, நடு வானத்துல போய் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அந்த துபாயோட அடையாளம்னு சொல்லக்கூடிய கேட்வேவா இருக்கட்டும், ஈகிளா இருக்கட்டும், அங்க உள்ள அடையாளங்கள வான வேடிக்கையா காமிக்கிறது சூப்பரா இருந்ததுங்க. பாருங்க அந்த தூரத்துல இருக்குல்ல, அந்த ரங்கராட்னம் மாதிரியே வானத்துல ஒலிக்க வைப்பாங்க. அதுல எப்படி லைட்ஸ் வருதோ, அதே மாதிரி இந்த வானத்துல இருக்கிற ரங்கராட்னமும் லைட்ஸ் அதே கலர்ல குடுக்கும். அவ்ளோ சூப்பர்வா வானத்துல ட்ரோன் வச்சு, அதுதான் இங்க வியக்கிற விஷயமே. ட்ரோன் மூலியமா இந்த ஷோ நடக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அடையாளமா எவ்வளோ அழகா ட்ரோன் லைட்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பரா பண்றாங்க பாருங்க. வானத்துல ஒரு லெட்டரா ஃபார்ம் பண்றதும், ஒரு வேர்டா ஃபார்ம் பண்றதும், அந்த லேண்ட்மார்க் ஃபார்ம் பண்றதும் எவ்வளோ ஒரு சூப்பர்வா பண்றாங்க பாருங்க. பக்காவா இருந்தது. எங்களுக்கு அத பார்க்கறதுக்கான ஒரு ஒரு அருமையான வாய்ப்புன்னு தான் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இங்க வந்து எகிப்து ஷோங்க. இது வந்து எகிப்துல ரொம்ப ஃபேமஸான டெனோரா ஷோ. ஒரு 10, 15 நிமிஷம் நடந்திருக்குங்க. இவரு இது மாதிரி அந்த வெயிட்டான அந்த ஸ்கர்ட்ட தூக்கிக்கிட்டே, அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டான்ஸ் பண்ணாரு. சூப்பரா இருந்ததுங்க. 10, 15 நிமிஷத்துக்கு நிக்காம பண்ணாரு. கண்ண கட்டிக்கிட்டு பண்றதும், ஒரு கால தூக்கி ஒத்த கால்ல நின்னு சுத்துறதும், அந்த வெயிட்ட தூக்கிக்கிட்டு அவ்ளோ கான்சன்ட்ரேஷனோட சூப்பரா பண்ணுனாங்க. அந்த ஷோ முடியும்போது எங்க பிள்ளைங்களுக்குமே ஒவ்வொருத்தரா கட்டிவிட்டு, அதுவுமே அவங்களையுமே சுத்த வச்சாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, "இது வந்து கம்மி வெயிட் கிடையாது. 6, 7 கிலோவுக்கு மேல இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. ஷோ முடிஞ்ச உடனே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவ பெருமைப்படுத்துற மாதிரி தமிழ் சாங்ஸ் நெறைய ப்ளே பண்ணுனாங்கங்க. அந்த தமிழ் சாங்குக்கு எங்க பிள்ளைங்கலாமும் சேர்ந்து டான்ஸ் ஆடுனாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெறைய லாங்குவேஜ்ல பாட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம ஹிந்தி, அ தமிழ் இதெல்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எங்க பிள்ளைங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாரி டான்ஸ் ஆடுனாங்க. சூப்பரா இருந்தது. வந்த ஃபர்ஸ்ட் டேவே நாங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோங்க. துபாயோட நைட் வியூவ பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. ரூமுக்கு கிளம்பும்போதே சொன்னாங்க, கைடு சொன்னாங்க, "நாளைக்கு வந்து நம்ம வந்து அபுதாபி போக போறோம்" அப்படின்னு சொன்னாங்க. அபுதாபில பார்த்தீங்கன்னா, பாப்ஸ் இந்து மந்தர் கோயில் போகணும் அப்படிங்கிறதுக்காக காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க மார்னிங் ஏர்லியாவே கிளம்பி ரெடி ஆயிட்டோங்க. யூசுவலா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஹோட்டல்லயே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஹோட்டல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். பாப்ஸ் ஹிந்து மந்தர் கோயிலுக்காக நாங்க கிளம்பிட்டோம். பாப்ஸ் ஹிந்து மந்தர் கோயில் எப்படி இருக்கு? அங்க என்னலாம் இருக்கு? என்னலாம் ஸ்பெஷல்? எந்த வருஷம் கட்டுனாங்க? யார் அத திறந்து வச்சாங்க? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க அபுதாபி போற ரோடு ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கு. மணல் பாருங்க மணல் பரப்பு தான். மரம், செடி, கொடி எதுவுமே இல்ல. வெறும் மணல். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, அபுதாபி அதாவது துபாய்ல இருந்து அபுதாபி போற ரோடு இப்படிதான் இருக்கும். கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரு மரம், செடி, கொடி தெரியுதா பாருங்க. ஃபுல்லா மணல் பரப்பு தாங்க. இப்படி ஒரு இடத்த நம்ம பீச்ல தான் பார்ப்போம். அதுவே நம்ம மெரினா பீச்ல வந்து ஒரு கொஞ்சம் தான் மணல் பரப்பு இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா, இங்க ஃபுல்லாவே மணல் பரப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன மரம், மட்டை எதுவுமே இல்ல. வெறும் பிளெயினா இருக்கு. ஃபுல்லா மணலா இருக்கு. வடிவேலு காமெடில சொல்ற மாரி, "துபாய் ரோடு பார்த்திருக்கியாடா? ரோடு அங்கனக்குள்ளேயே முகசவரன் பண்ற மாதிரி ரோடு பளபளபளன்னு கண்ணாடி மாரி இருக்குங்கிறாரு." ஒரு குண்டு குழி இல்லாம நல்லா பளபளன்னு இருக்குங்க. துபாய்ல இருந்து அபுதாபி போற வழி தாங்க இது. வழி நெடுகுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க இருக்கு. அங்கங்க எண்ணெய் கிணறும் பார்க்க முடிஞ்சது. ஆனா, கிட்ட போய் பார்க்க முடியலைங்க. ரொம்ப தூரத்துல இருந்து இதுதான் அப்டின்னாங்க. அவ்ளோ கிளியரா தெரியல. அபுதாபில நாங்க என்னலாம் பார்த்தோம்? இந்த டெம்பிள்ல என்னலாம் இருந்தது? எப்படி இருந்தது? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.